ரஷ்யாவோட ஃபோக்கஸ் எல்லாம் பெரும்பாலும் அதிகமான எஃபர்ட்டு இந்த ஆத்விகா அப்புறம் இந்த பக்ரோஸ்க் இந்த இடத்த நோக்கி தாங்க இருக்கு. அந்த ஃப்ரண்ட்ல தான் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல யூகேவோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் தரப்புலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துக்குது. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சில அனலிஸ்ட்லாம் யார் சாமி நீங்கள் அப்படிங்கிறது போல் சும்மா கேளிக்கைகளாக பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம முன்னாடி பார்த்துட்ருப்போம் இல்லையா, இது போல் ரஷ்யா இந்த கர்கிவ் பகுதியில் வந்து உள்ளே வர்றதுக்காக ஆளுங்கள் அதிக அளவில் குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாசிபிளி அந்த பகுதியிலேருந்து உக்ரைனை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல் இன்டெலிஜென்ஸ் தகவல்லாம் சேமித்து கொடுத்துருந்தாங்க யூகே தரப்புலேருந்து உக்ரைனுக்கு. இந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 5-6 மாதம் இருக்குமா, ஒரு 3-4 மாதமாவது குறைஞ்சது இருக்கும். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் ரஷ்யாவும் அந்த இடத்துலேருந்து ஒரு அட்டாக்கை பண்ணாங்க. ஆயுதங்கள் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கிற மாதிரியான பிம்பத்தை கட்டமைச்சிருக்கிறாங்க. அதுவும் ஏகப்பட்ட டேங்குகள் இருக்குது, அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது, அதிகமான பிரிகேட்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது போல் எண்ணிக்கையை காட்டணுன்றதுக்காக ட்ரைனிங்கே இல்லாத வீரர்கள் எல்லாத்தையும் வீரர்கள் போல் உடை அணிவிச்சு அந்த இடத்துலலாம் நிப்பாட்டி வச்சுருந்துக்கிறாங்க. ரெண்டாவது டேங்க்லாம் டீகைஸாக அதிகமாக நிப்பாட்டி வச்சுருந்துக்கிறாங்க. இந்த கர்கிவ், சுமி இந்த பகுதியெல்லாம் அதிகமான வீரர்கள் அதிகமான ஆயுதங்கள் இருக்கிற மாதிரி பிம்பத்தை ரஷ்யா தரப்புலேருந்து கட்டமைச்சுக்கிறாங்க. இதை வந்து அதுவும் சீக்ரெட்டாக ரொம்ப மெதுவாக காட்டுப்பகுதியில் தெரியும் பார்ப்பாங்கன்னு. ஏன்னா அங்கேயே தான் முச்சிட்டு இருக்குது மாதிரி சேட்டலைட்ஸ்லாம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிறது போல் அவங்களும் இது போல் ரொம்ப ரகசியமாக காயை நகர்த்திக்கிட்டாங்க. அப்படி வைக்கும்போது உக்ரைன் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இவ்வளவு இருக்கா, ஓ அவ்வளவு இருக்கா அப்படிங்கிறது போல் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருந்துக்கிறாங்க. நம்ம கூட இந்த டைம்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா, உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காய் நகர்த்தல் நடத்திடுறாங்க. அதிகமான வீரர்கள் இந்த ஃபாரஸ்ட் பகுதியிலாம் அதிகமான வீரர்கள் டேங்குகள்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. ரஷ்யாவோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட ஒரு வில்லேஜுக்குள்ளே இந்த கர்கிவ் பகுதியில் வந்து தாக்குதல் பண்ணிக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்ஸ், ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் அங்கே இருக்குது எப்படிங்கிறது போலாம் நம்ம தெளிவாக இப்போ பேசியிருப்போம். அந்த பதிவு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா ஒரு நாளைக்கு 3-4 பதிவு போடுறோம். திட்ட வேணாம், முன்னாடி போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதை வச்சு சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே போல் திரும்பி தொடர்ந்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிடறேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நான் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனும் நம்பிட்டாங்க. யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தரப்பும் அப்படி தான் இருந்தது. மேபி பாசிபிளி ரஷ்யா இந்த பக்கத்துலேருந்து எட்டி குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல் நம்ப வச்சுட்டாங்க. இப்போ நம்ப வச்சதுக்கப்புறமா இப்போ பக்ராஸ்வாங்கு, ட்ராஸ்க்கு, இந்த செஸ்ஸிவியார் இதெல்லாம் ஈஸியாக அப்படியே ஈஸியில் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட முயற்சி வந்து ரொம்ப இதாக இருக்கு இல்லையா, பிளான் என்னங்கிறது தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பில், ப்ரோ ரஷ்யன் தரப்பில் புட்டின் அவர்களோட மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறது போல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ ரஷ்யன்ஸ் தரப்புலேருந்து இல்லை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, இப்போதைக்கு பேசப்பட்டுட்டு வருது. டைம் போனதுக்கப்புறம் தான் ரஷ்யா ஜெயிச்சதுக்கப்புறமா இது போல் நாங்கள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது போல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் ஏதாவது சொன்னாங்கன்னா இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். பட் ஆனால் இப்போ யூகேவோட இன்டெலிஜென்ஸ் தகவல் என்ன சொல்லிக்கிறாங்க, ஆத்விகா பகுதியும் பக்ரோஸ், எங்கள் பக்ரோஸ்க்கு பக்கத்துலேயே போயாச்சு, இப்போ வந்து பக்ரோஸ்க்கு நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இன்டெலிஜென்ஸ் தரீங்க அப்படிங்கிறது போல் எல்லோரும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கு காரணம் நீங்கள் தாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு யூகேவை நோக்கி. அதனால் யூகே அதிகமான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு தந்தே ஆகணும், இல்லைனா பாருங்கள் ரொம்ப கஷ்டமாயிரும் உக்ரைனோட நிலைமை. அதனால் கொடுத்துருங்க உக்ரைனுக்கு, ஓகேங்களா. அதிகமான ஆயுதங்களை உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாகவும் சொல்லிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தில். ஏன்னா உக்ரைனில் அமைதி உண்டாகணும்னா மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும், அதிநவீன ஆயுதங்கள் கொடுக்கணும். அதுதான் ரஷ்யாவை பயமுறுத்தும் இல்லையா. ஸோ அதனால் யூகே தரப்புலேருந்து உக்ரைனுக்கு ஏதாவது செய்கிறாங்களா அடிஷ்னலாக அப்படிங்கிறதோட பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் யூகே மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டுகள் வைக்கல, போக போக வருமா என்னமோ தெரியல. ஸோ இது போல் விஷயங்கள் உக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஃப்ரண்ட் லைன்லேயும் கணிசமான அளவில் ரஷ்ய வீரர்களும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது ஜூலை 19ஆம் தேதி அந்த ஒரு நாளில் மட்டும் மொத்தம் 101 காம்பேட் கிளாஷ் நடந்திருக்கு பல பகுதிகளில். இந்த ஃப்ரண்ட் லைனில் கர்கிவ்லேருந்து கீழே கெர்சன் வரைக்கும் 101 காம்பேட் கிளாஷ் நடந்திருக்குன்னு உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்குது. இது மட்டும் இல்லை, ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி மாறி மாறி சரமாரியான தாக்குதல் ஜூலை 20ஆம் தேதி அதிகாலையிலேருந்து வேவ் பை வேவாக நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைனோட எந்தெந்த பகுதிகளை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஒப்லாஸ்ட்டு, செர்னிகிவ் ஒப்லாஸ்ட்டு, சுமி ஒப்லாஸ்ட்டு, கர்சன் ஒப்லாஸ்ட்டு, கர்சனில் கர்கிவ் ஒப்லாஸ்ட்டு, கர்சன் ஒப்லாஸ்ட்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. கர்கிவ் ஒப்லாஸ்ட்லையும் தாக்குதல் நடந்திருக்குது, பால்டோ ஒப்லாஸ்ட்டு. ஸோ இது போல் பல ஒப்லாஸ்ட்டையும் ரஷ்யா குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மொத்தம் 16 ட்ரோன்கள் வந்ததுங்க, அதில் 13 ட்ரோன்களோட தலையை திருப்பி போங்க அப்படின்னு அனுப்பிட்டோம்.
அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது கூட 4 மிசைல்களையும் ரஷ்ய தரப்புலேருந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் பல இடங்களில் வெடிசத்தம் கேட்டதாக சொல்லப்பட்டு வருது. அதுவும் சுமி, செர்னிஹிவ், பால்டோவா இந்த பகுதி எல்லாத்துலேயுமே பயங்கரமான தாக்குதல் எலக்ட்ரிக்கல் கிரிட்டில் நடந்திருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நடந்திருக்கு. 2வது கெர்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லும்போது ஒரு விஷயம், இந்த சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தரப்புலேருந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவ் பிளாஸ்டில் இன்றைக்கி தாக்குதல் பண்ணாங்களா, அதே போல் தாக்குதல் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து குண்டு விழுந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் தான் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல் நம்ம சொல்லியிருந்தோம். பல அனலிஸ்ட் தரப்புலேருந்து அந்த கருத்துக்கள் இருந்தது, டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸும் ஒரு டாக்டரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் அடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அது வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போலி அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இதையும் நிரூபிங்க அதையும் நிரூபிங்க அப்படிங்கிறது போல் அனலிஸ்ட் தரப்பு சொல்கிறாங்க. ஏன்னா இது வீடியோ வந்து பார்த்தாலே தெரியும், இந்த ஹாஸ்பிட்டலேருந்து தான் வந்திருக்கிறாங்க, எப்படிங்க இது அப்படின்னு புரியல. பட் ஆனால் நிரூபிங்க, நீங்கள் எப்படி அந்த மிசைலுக்கு வந்து தாக்குதல் நடந்தது வந்து ரஷ்யாவுதுங்கிறீங்க, அதே போல் இது போலியாக தானே இருக்கும், நீங்கள் நடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது போல் தீர்க்கமாக சில அனலிஸ்ட் தரப்பு வந்து நம்பிக்கையாக இருக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே தாக்குதல் பண்ண மாதிரியே உக்ரைனும் ரஷ்யாக்குள்ளே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட ராஸ்டவ் ஒப்லாஸ்டில் மட்டும், அதாவது 20ஆம் தேதி ஜூலை அதிகாலை வேவ் பை வேவா, 19ஆம் தேதி நைட்லேருந்து 20ஆம் தேதி ஜூலை அதிகாலை வரைக்கும் வேவ் பை வேவாக மொத்தம் 26 ட்ரோன்கள் இந்த ராஸ்டவ் ஒப்லாஸ்டுக்கு நோக்கி மட்டும் போயிருக்கு. ஒரு பவர்ஃபுல் அட்டாக்கை உக்ரைன் தரப்புலேருந்து முன்னெடுத்துக்கிறாங்க. ஆனால் பெருமளவில் தடுத்துடும் அப்படின்னு ரஷ்ய தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இழப்புகள் நடந்திருக்கு, பெருமளவில் வெடிசத்தங்கள் கேட்டதாக லோக்கல் சோர்சஸ் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஏர்ஃபீல்டு, மிஹேலரோவோ ஏர்ஃபீல்டு அந்த பகுதியை குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 2வது அங்கே இருக்கக்கூடிய ஆயில் டிப்போவை குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் ரஷ்யா வெறி கொண்டு ஆயில் டிப்போ அடிக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் கிரிட்டை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதில் பெருமளவில் இழப்புகள் எங்கே நடக்குது அப்படின்னா, உக்ரைனுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாதனால மிக பெரும் கவலைகள், வேதனைகள், கோபங்களை கிளப்பி விட்டுட்டுருக்கு. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் ப்ரொட்டஸ்ட்டோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ப்ரொட்டஸ்ட் தீரல, சைடில் வீடியோ பதிவுகளோட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே இந்த பால்டோவா ரீஜன் இருக்குல்ல, பால்டோவா, ஜப்ரோசிஷியா இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரம் இதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு உக்ரைனோட மற்ற பகுதிகளிலையும் இது போல் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது கூடவே உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகள் வருது, பட் ஆனால் அதோட உறுதித்தன்மை தெரில. லோக்கல் சோர்ஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த ஒடசா ஒப்லாஸ்ட் இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த ஆளுங்க பிடிச்சிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க வண்டிகளில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா நைட் நேரங்களில், அங்கே போய் அதை தீ விபத்து பண்ணுற மாதிரி, டேமேஜ் பண்ணுற மாதிரியான வீடியோ பதிவுகளாக வந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி அப்படிங்க தெரியல. பட் ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த வீடியோ பதிவும் சைடில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் இது உறுதித்தன்மை தெரியலை. இது போல் சொல்லப்பட்டு வருது, அப்படியா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கரண்ட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த சமயத்தில் ரஷ்யாவுக்குள்ளே போய் அடிச்சிங்கன்னா எப்படிங்க அப்படிங்கிறது போல் இருக்கு. ஆனால் உக்ரைனோட மீடியாக்கள்னால் எங்க ரஷ்யாவில் வந்து எலக்ட்ரிசிட்டியெலாம் மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இங்கே விட்டுட்டாங்க உக்ரைனோட மீடியாக்கெல்லாம். ரஷ்யாவுக்குள்ளே கரண்ட் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன, உக்ரைன் அட்டாக் பண்ணதுனால கரண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்குது, அதனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. அதுவும் ரஷ்யாவோட கிருஷ்ணோடார் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் அப்பன்னா அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ப்ரொட்டஸ்ட் பண்ணதாக சொல்லப்பட்டு வருது. அது லோக்கல் சோர்ஸ் கிட்டேருந்து வெளியிடப்பட்ட வீடியோ தான். அங்கேயும் சில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேயும் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது சைமல்டேனியஸாக உக்ரைனுக்குள்ளேயும் சரி. ஆனால் வீரியம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா உக்ரைனில் தான். ரஷ்யானால அதை மீட்டு கொண்டு வந்துட முடியும், எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுக்க முடியும். பட் ஆனால் உக்ரைனுக்கு கஷ்டம்தான், வெளியேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா திரும்பவும் ரஷ்யா எலக்ட்ரிக்கல் கிரிட்டில் அடிச்சாங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால தான். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.